ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு குக் வித் டாப்பர். இன்றைக்கி நம்ம சேனலில் திருநெல்வேலி ஸ்பெஷல் கருப்பு உளுந்து சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு நல்லா செவந்ததும் கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூடவே சாதம் வைக்கிற அரிசி ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம இப்போ ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். அரிசி எடுத்த அதே கப்லேயே 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த அப்புறம் ஒரு 5 பல் அளவு பூண்டு, கொஞ்சமாக வெந்தயம், அது கூடவே 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 3லேருந்து 4 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் போயிடுச்சு. பாருங்கள், இந்தளவு வெந்து வந்திருக்கு. தாளிப்புக்கு ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் அப்படியே குக்கரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.